முஸ்லீம்களோட சைட்லேருந்து பார்த்தோன்னா இவங்களுக்கு அட்டாக் பண்ணதுக்கு இருக்கிற ஒரு 2-3 விஷயத்தில் ஒன்று தான் பலஸ்தீன். உணர்வுபூர்வமாக பேசி வாக்கெடுக்கலாம். இப்போ முஸ்லீம் சமூகம் பொதுவாக உணர்வுபூர்வமான ஒரு சமூகம் தான். தமிழாக ஹிந்துக்கள் வந்து இந்த லாங்குவேஜுக்கு தமிழ் லாங்குவேஜுக்கு அட்டாக் பண்ணா அவங்களுக்கு கஷ்டம் தாய்கொள்ளையலாம். முஸ்லீம்களுக்கு மத ரீதியாக உணர்வுபூர்வமாக இருக்கணும். ஆனால் அப்படி பௌத்த மக்களுக்கு அந்த இனம் நாடு இதுக்கு என்ன சரியுதுன்னா அவங்க ஃபயர் ஆகுவாங்க. ஆனால் ஒவ்வொருத்தட்ட அந்த இவங்களுக்கு தெரியும் முஸ்லீம்களோட அந்த சென்சிட்டிவ் ஏரியா வந்து இதுதான் சொல்லிட்டு பலஸ்தீன் இதனோட பலஸ்தீன் இல்லை அந்த இந்த மார்க்கம் இனம் சமூகம் இதில் தான் அரசியல் செய்யணும்னு நல்லா தெரியும். ஆனால் இன்னொரு விடயம் பண்ணிருக்கிறது பலஸ்தீன் இஷ்யூஸை பற்றி பேசுகின்ற போது பலஸ்தீன் இஷ்யூ மத ரீதியான ஒரு பிரச்சனையாக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ முழுக்க போகிறது வந்து ஒரு அரசியல் ரீதியான பிரச்சனை. பலஸ்தீன் மக்கள் போராடுறது அரசியல் ரீதியாக அவர்களுடைய நிலத்துக்காக அவர்கள் போராடுகிறார்கள். ஆனால் நம்ம நாட்டு முஸ்லீம்கள் வந்து அதனை ஒரு மத ரீதியாக பார்க்கிறார்கள். அதுதான் இங்கே இருக்கிற பிரச்சனை. நல்ல உதாரணம் நீ குருக்கள் மடம் இந்த அரசியல்வாதிகளும் யார் சரி போயிட்டு பார்த்தாங்க குருக்கள் மடத்தில்? யாருமே பார்க்கல. முஸ்லீம் காங்கிரஸ் தலைவர் நீதி அமைச்சர் நீதி அமைச்சர் குருக்கள் மடங்கு ஒரு சும்மா அந்த ஏரியாவில் போகிற நேரம் ஒரு கொஞ்சம் எட்டி பார்த்துட்டு போயிடுச்சு. அன்று பேசும்போது ஒருத்தரோட பேசும்போது அவர் சொன்னார், இப்போ கொஞ்சம் பகடிக்காலும் கொஞ்சம் போய் பார்க்குற இல்லையா இதில் இது சீரியஸான மேட்ரு. இது குருக்கள் மடம்ங்கிறது வந்து 160 முஸ்லீம்கள் இது பண்ண வேற. இது முஸ்லீம்களோட உரிமை சார்ந்த விடயம். இது முஸ்லீம்களுடைய தலையெழுத்து சார்ந்த விஷயம். ஆனால் மட்டக்களப்பில் இருக்கிற அவ்வளோ பேரும் இப்போ முஸ்லீம்களுக்கு ஓட்டு போட்டிக்கிறார்கள். முஸ்லீம் காங்கிரஸுக்கு ஓட்டு போட்டிக்கிறாங்க. ஒரு முஸ்லீம் நான் இதுக்கு வர அந்த முஸ்லீம் கேபினெட்டுக்கு வர பிரச்சனை இது தான். நாம் முஸ்லீம் கேபினெட் வேணும் பிரதிநிதித்துவம் வேணும்னு பேசுகிறோம். ஆனால் குருக்கள் மடத்தை பற்றி பேசமுல்லே. குருக்கள் மடம்ங்கிறது முஸ்லீம்களோட உரிமை சார்ந்த பிரச்சனை தானே. கேபினெட் வச்சு கொண்டு நீங்கள் எடுத்துக்கொள்ள பார்லிமெண்ட்ல பேசிக்கல தானே. அதை பேசல. அப்போ அந்த இடத்துல கேபினெட்டை பற்றி நீங்கள் விமர்சிக்கல தேவை. இந்த கவர்மெண்ட்ல முஸ்லீம் கேபினெட் ஒன்று இல்லாமல் குருக்கள் மடம் பேசி பார்க்குறாங்க. இப்போ சல்லி எல்லாம் ஒதுக்குறாங்க. அந்த விஷயங்கள் நடக்குது. இல்லை அதுக்கு போதுமான சல்லி இல்லைன்ட்டு திரும்ப சல்லியெல்லாம் ஒதுக்கி அதை பாதுகாத்து அந்த ஏரியாவில் கவர்மெண்ட்டுமே அதுவும் இல்லாமல் அண்டு ஹர்ஷன் மினிஸ்டர் அங்கே போயிட்டு அந்த ஏரியாக்களுக்கு அந்த மெசேஜ் ஒன்று கொடுக்குறாங்க. அவங்களோட யார் சார் மிஸ்ஸிங் ஆகியிருந்தது இது சம்மந்தமான உங்கள்கிட்ட எவிடன்ஸ் இல்லைன்னா எங்கள்கிட்ட வந்து சொல்லுங்கள். இங்கே நீ கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. ஓஎம்பி இருக்கீங்க மற்ற இதில் இருக்கு நீங்கள் இதுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. ஆனால் ஒரு தகவல் ஒன்று இருக்குது. அது எப்படி அந்த தகவல் எந்த உண்மை தன்மையும் இருக்கிறது தெரியாதுன்னு கேள்விப்பட்ட தகவல். எப்படின்னாலும் இந்த குருக்கள் மடத்துக்கு பின்னால் இந்த வழக்கை கொண்டு போகிறது முழுக்க குரல்கள் அமைப்பு சட்டத்தரணிகள் அவர்கள் தான் சுயாதீனமாக இந்த வழக்கை அப்படியே கொண்டு போகிறார். அவர்கள் அதுக்குள்ளே இருக்கிறவர்களுக்கு எந்த அரசியல் இல்லை. ஆக்கள் அரசியல் ஆதரவான கட்சியில் இருக்கிறவர்கள் இருக்கிறார்கள் இல்லாமல் அது அவங்களுக்கு தனிப்பட்ட பிஹேவியர்ல விளங்குமே. இது இவங்களோட உள்நோக்கம் வந்து பொலிட்டிக்கலா இல்லாட்டி உண்மையிலேயே சமூக பார்வையில செய்யறதான்னு எனக்கு. ஆனால் இந்த விஷயத்துல எங்களுக்கு அது விளங்குது. ஆனால் செம்மணி தோண்டப்பட்டதன் பிறகுதான் இந்த குருக்கள் மடு கதை வருகிறது. ஆனால் வந்தாலும் அப்போ ஒருத்தர் முன்னுக்கு வரணுமே. அப்போ குரல்கள் அமைப்பு இந்த விடயத்தை திரும்ப எடுத்துக்கு வரப்போகுதுங்கிறத முன்கூட்டியே முஸ்லீம் காங்கிரஸினுடைய தலைவர் ஹக்கீம் அறிந்திருந்தார். அறிந்ததுக்கு அப்புறம் தான் அவர் அந்த பார்லிமெண்ட்டில் அதை பேசினதாக ஒரு தகவல் இருக்குது. அதுக்கு முந்தின நாள் அதுக்கு 2வது நாள் கழிச்சு தான் இவர்கள் கோர்ட்டுக்கு போகிறாங்க. அதாவது குரல்கள் அமைப்பு இதை ரீஅப்பீல் பண்ணுறதுக்காக வேண்டி அப்படி ஒரு சம்பவம் ஒன்றும் இருக்குது. இதில் உண்மை பொய்யதுன்னு நமக்கு தெரியாது. நான் கேள்விப்பட்ட சம்பவத்தை சொல்கிறோம். அவருக்கு சேர் பூசுறதுங்கிறது இல்லை, நடந்த விஷயத்த சொல்கிறோம். நான் குருக்கள் மடமுக்காக வேண்டி பாடுபட்ட வேறொரு குரூப் ஒன்று இருக்குது. அவங்களே நாங்கள் நினைப்படுத்திக்கிறோம். அதாவது இப்போ இந்த முஸ்லீம்களோட உரிமை சார்ந்த பிரச்சனைகளுக்கு உண்மை பாடுபடுறது எந்த அரசியல் சாயமும் இல்லாத சாதாரண சிவில் அமைப்புகள் தான். ஆனால் அதை வச்சு கொண்டு அரசியல் செஞ்சவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இதில் அதில் வந்து முஸ்லீம் சமூகம் இந்த விஷயங்களில் கொஞ்சம் தெளிவாக பார்க்கணும். முஸ்லீம் தலைவர் தான் இந்த விஷயத்தில் முஸ்லீம் சமூகம் வந்து கொஞ்சம் தெளிவாகிக்கணும். சும்மா அந்த உணர்வுபூர்வத்துக்கு நல்லா போகக்கூடாது. முன்னுக்கு போக விளங்கும். அது முஸ்லீம் மக்களே சொல்லுவாங்க எங்களுக்கு முஸ்லீம் எம்பிக்கள் தேவையில்லை லெவலுக்கு வந்துடுவாங்க. அந்த நிலைமைக்கு போகிற போகல அப்படி நடக்கும். இப்போ என்பிபி கவர்மெண்ட் போக பார்த்தால் இப்போ வடக்கில் அவங்களோட அபிவிருத்தி திட்டங்களை பார்க்கும்போது இப்போ வடக்கிலேயும் நான் அன்று ஒரு பதிவு பார்த்தேன். வடக்கிலேயும் இப்போ மட்டக்களப்பிலேயும் வந்து என்பிபிக்கான ஆதரவு கூடுதுன்ன மாதிரி தான் ஒரு கணிப்பிட ஒன்று இருக்குது. அது எந்த அளவு தூரம் உண்மை பொய்ங்கிறது தெரியாது.
ஆனால் இவர்கள் அதாவது இப்போ இருக்கிற இந்த முஸ்லீம் கட்சிகள், முஸ்லீம் அடையாள கட்சிகள், இந்த முஸ்லீம் கட்சிகள் எல்லாம் வந்து அவர்களுடைய அந்த என்ன சொல்கிறது வளமையான அந்த பழைய அரசியலை ஒன்று விடணும். அது எந்தனாலும் சரி வராது, இதுக்கு பிறகு சரி வராது, ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி மாறணும். இதுக்கு பிறகு எடுபடாது மக்கள் மொழியில். அப்படி இல்லாட்டி அடுத்த லேஸுக்கு தலைமைத்துவத்தை கொடுக்கணும் கட்டாயம் அரசியல் கட்சிகள். ஆனால் அதுலேயும் ஒரு பிரச்சனை இருக்குது, தலைமைத்துவம் கொடுக்குறதில்ல. யார் தலைமைத்துவம் உருவாக்கல, யாருமே இல்லை, எல்லாரும் விட்றப்பில்ல. அதுதான் அடுத்த லேயரை யாருமே ரெடி பண்ணுறதில்ல. அடுத்த தலைமைத்துவம் நாங்கள் கொடுத்துட்டு போகணும், அதுக்கு ஒருத்தர் நல்லா செட் பண்ண உண்மையில் அவங்களுக்கு அது தேவை. சமூக கடமையில் அந்த சமூகத்துக்கு என்ன செய்யணும் பண்ணியிருந்தால் அதையும் செஞ்சுப்பாங்க. யாரையும் செய்யாத விஷயம் தான் அது. அடுத்த லேயரில் ஒரு தலைமைத்துவத்துக்கு தேவையான இங்கே மட்டுமல்ல, எல்லா கட்சியிலேருந்து தான் மற்ற நிறுவனங்கள்லேருந்து தான் எல்லாத்துலேயும் தலைமைத்துவத்தை அடுத்த லேயரை உருவாக்குறதே இல்லை.